Hi trainees, இந்த செஷனில் சோலார் PWM கண்ட்ரோலர் மற்றும் சோலார் MPPT கண்ட்ரோலரின் முடிவுகளை ஒப்பிட்டு பார்க்க கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் நீங்கள் சார்ஜ் கண்ட்ரோலரின் முக்கியத்துவத்தை விவரிக்க முடியும். PWM கண்ட்ரோலர் மற்றும் MPPT கண்ட்ரோலர்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை விளக்கலாம் மற்றும் PWM மற்றும் MPPT சார்ஜ் கண்ட்ரோலர்களின் நடத்தையை ஒப்பிடலாம். நாம் முன்பே விவாதித்தபடி பேட்டரிகளை பயன்படுத்தும் பெரும்பாலான சோலார் பவர் சிஸ்டம்களுக்கு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்கள் அவசியம். சோலார் பேனல்களில் இருந்து பேட்டரிகளுக்கு நகரும் போது சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் பவரை கட்டுப்படுத்த செயல்படுகிறது. அதிகமாக சார்ஜ் செய்தால் பேட்டரியின் ஆயுள் குறையும். எளிய வகை சார்ஜ் கண்ட்ரோலர் பேட்டரி வோல்டேஜை கண்காணிக்க செயல்படுகிறது மற்றும் வோல்டேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவை அடைந்தவுடன் சார்ஜிங் செயல்முறையை நிறுத்த சர்க்கியூட்டை திறக்கிறது. பழைய சார்ஜ் கண்ட்ரோலர்கள் இதை மெக்கானிக்கல் ரிலே மூலம் நிறைவேற்றின. PWM கண்ட்ரோலர் மற்றும் MPPT கண்ட்ரோலர் இடையே உள்ள வேறுபாடுகளை பார்ப்போம். PWM கண்ட்ரோலர் மூலம் சோலார் பேனலில் இருந்து மின்னோட்டம் எடுக்கப்படுகிறது. டிசைர்ட் பேட்டரி வோல்டேஜ் அவுட்புட்டை அடைந்ததும் மிக வேகமாக ஆன் ஆஃப் ஆகும். பேட்டரி மின்னழுத்தம் நிலையானது, மேலும் முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரியை உருவாக்குகிறது. அதே சமயம் MPPT கண்ட்ரோலர் மூலம் அதிகபட்ச மின்னோட்டம் வரையறுக்கப்படுகிறது. PWM வகை பேட்டரி வோல்டேஜ் கண்ட்ரோலரை வழங்குகிறது. PWM பேட்டரி ஆயுளை மேலும் நீட்டிக்கிறது, ஏனெனில் இது பேட்டரியின் அழுத்தத்தை குறைக்கிறது. இது பேட்டரிகளை முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் அல்லது ஃப்ளோட் நிலையில் காலவரையின்றி வைத்திருக்க முடியும். PWM சார்ஜர்கள் மிகவும் சிக்கலானவை, ஆனால் அவை பிரேக்கபிள் மெக்கானிக்கல் கனெக்ஷனை பயன்படுத்தாததால் அவை அதிகமாய் நீட்டித்திருக்கும். MPPT விஷயத்தில் கண்ட்ரோலர் அதிக சார்ஜ் அல்லது டீப் டிஸ்சார்ஜை தடுக்கிறது. இது கண்ட்ரோலர் போர்டுடன் இணைக்கப்பட்ட எக்ஸ்டர்னல் லோடானது ஆட்டோமேட்டிக் லோடு கண்ட்ரோலரை வழங்குகிறது. இந்த உகந்த பேட்டரி சார்ஜிங் செயல்முறை பேட்டரி ஆயுளை அதிகரிக்கிறது, பேட்டரி பராமரிப்பை குறைக்கிறது மற்றும் கணினி செயல்திறனை மேம்படுத்துகிறது. இந்த வகையை தவிர சார்ஜ் கண்ட்ரோலர்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கரண்ட் மற்றும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய வோல்டேஜால் வகைப்படுத்தப்படுகின்றன. பொதுவாக 12, 24 அல்லது 48 வோல்ட்டுகள் இது சோலார் மாடியூலின் மின்னழுத்தம் அல்லது வரிசை ஆகும். இவை ஆபரேஷன் டெம்பரேச்சர் மற்றும் செயல்திறன் ஆகியவற்றை கொண்டுள்ளன. கிட்டத்தட்ட எப்போதும் 95% மேல் இருக்கும். 12 வாட்ஸ் பயன்பாடுகளுக்கான பெரும்பாலான பவர் கண்ட்ரோலர்கள் அதிகபட்சமாக 50 ஆம்பியருக்கு கீழ் கட்டுப்படுத்தப்படும். பொதுவாக ஹை பவர் போட்டோவோல்டிக் சிஸ்டம் அதிக வோல்டேஜை அடிப்படையாக கொண்டவை. PWM மற்றும் MPPT சார்ஜ் கண்ட்ரோலர்களின் நடவடிக்கைகளை ஒப்பிடுவதற்கான படிகள் இங்கே உள்ளன. அனைத்து உபகரணங்களும் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தவும். தேவையான கருவிகள் 12 volts 5 ampere PWM சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் 1 நம்பர், 12 அல்லது 24 volts 10 ampere PWM சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் 1 நம்பர் மற்றும் 12 volts 10 ampere MPPT சார்ஜ் கண்ட்ரோலர் 1 நம்பர். முந்தைய நடைமுறைகளில் PWM மற்றும் MPPT கண்ட்ரோலர்களுக்கான எடுக்கப்பட்ட வோல்டேஜ் மற்றும் தற்போதைய அளவீடுகளின் முடிவுகளை தயாராக வைத்திருங்கள். சார்ஜ் கண்ட்ரோலரை எடுத்து அதில் லேபிளை பார்க்கவும், பொதுவாக பின்பக்கத்தில். அட்டவணையில் உங்கள் கருத்துக்களை ஒப்பிட்டு எழுதுங்கள். கவனிப்பின் அடிப்படையில் உங்கள் முடிவுகளை எழுதுங்கள்.
சூரிய PWM கண்ட்ரோலர் மற்றும் சோலார் MPPT கண்ட்ரோலரின் முடிவுகளை ஒப்பிடுவதற்கான இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் சார்ஜ் கண்ட்ரோலரின் முக்கியத்துவத்தை விவரிக்க முடியும். PWM கண்ட்ரோலர் மற்றும் MPPT கண்ட்ரோலர் இடையே உள்ள வேறுபாடுகளை விளக்கவும் PWM மற்றும் MPPT சார்ஜ் கண்ட்ரோலர்களின் நடவடிக்கைகளை ஒப்பிட முடியும்.